ரங்கநாத சுவாமி, அந்த 18ஆம் படி பெரிய கருப்பும், அந்த எல்லச்சாமி நொண்டிச்சாமி கள்ளிச்சேரி காளிமுனியா தத்துருவமா இங்கே இருக்கியா? உன் பிள்ளை கூப்பிட்டா உடனே நீ ஓடி வரையா? இந்த மக்களை நீ அனிதினமும் காக்கிறது உண்மையானா? கொஞ்ச நேரம் இந்த அயன்குறிச்சி கிராமத்தில் நான் இருக்கேன்டா, உங்களை பூரா நான் காமாடுதலமாறு காக்கிறேன் என்று சொல்லி ஆடி வாயா. எக்கோ வையா, ஐயா எக்கோ வையா. ஹலோ ஹலோ, சாமி இறைக்கிறேன். ஐயா வர்றாரா? இளையங்குடி மதிப்புக்குரிய காவல்துறை அன்பு அதிகாரி ஐயா அவர்களுக்கு அயன்குறிச்சி கிராமத்தார் சார்பாக பொன்னாடைய ஒத்து கௌரவ கொடுத்தேன். ஐயா நல்லா இருக்கீங்களா? என்னை பார்த்துக்குங்க, நாளை பொண்ணாங்கிட்டு பைக்கை ஓட்டிட்டு வருவேன், கார் ஓட்டிட்டு வருவேன். டிரைவர் பெல்ட் போடாட்டா அவனை எப்ப ஹெல்மெட்டோட வருவேன். நான் வந்தா சார் நான் ஒரு 4 பேர்த்த சொல்றேங்க. என் நாடகத்தை கருத்துட்டே இருக்காங்க. இப்ப நோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா காவல்துறை அதிகாரி ஐயா உண்மையிலேயே நண்பர்கள். எத்தனை நம்ம லைசன்ஸ் இல்லாம நம்ம எல்லாம் போனாலும் நம்மளை பிடித்து விசாரிக்கக்கூடிய இந்த காவல்துறை அன்பு நண்பர்கள் நம்மளுடைய மனைவி, பிள்ளை, தாய் இவங்களை மட்டும் நாம் ஏற்றி செல்கின்ற பொழுது நடு ரோட்டில் இறக்கி விசாரிக்க மாட்டார்கள். உண்மையிலே அது உண்மையான சம்பவம். ஏன்னு கேளுங்க, இந்த அயோக்கிய நாய் செய்த தப்புக்காக இந்த தாய்மார்களை இறக்கி நம்ம கேவலப்படுத்தணுமா என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு அதற்கு என்னுடைய கைதட்டு. உண்மைதானே? சாமியை கூப்பிடுறேன், தயவு செய்து சாமியார அன்பர்கள் சாமி வந்தால் நல்லது. சாமி யாரும் கேள்வி பண்ணாதீங்க. ஏன்னா நாங்கள்லாம் பரம்பரை கோடாங்கி தத்துருவமாக என்ன சொன்னாலும் எங்கள் ஐயாவுக்கு அப்புறம் எனக்கு பழிக்குதுன்னு எங்கள் அப்பா சொல்லியிருக்காரு. நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். அதே மாதிரி புருஷன் பக்கத்தில் இருந்து ஆத்தா ஆடுற ஆத்தா கூட சிம்படுங்காமல் வீட்டுக்கு போயிடும். நீ உசு முசுன்னு ஆடிடுற, அந்த ஆள் சங்கில் காலை வச்சுட்டு ஆடி வாடின்னு அமைக்கிட்டு கிடக்கேன். மேடைக்கு ஒரு இளவட்ட பையன் இங்கேருந்து ஆடி வந்துட்டு, நீ யாருப்பா வந்திருக்குதுன்னு கேட்டா ஊருக்காராங்க முசு முசுன்னு சொல்லிட்டு பாக்கெட்டு தரவனே இங்கே தரவனே சட்டிக்குள்ள கையை விட்டு அத்தி செல்ல காணாமே அப்படின்னு ஓடிட்டேன். அப்ப சாமி கூட தெரியல, செல்ல அவனை தூக்கிட்டு போயிடுறாங்க. சாமி அழைக்கவா சார்? அப்போ தேனு நாளைக்கு எனக்கு போகணும். ஹலோ, சேதுபதி நாடு சேதுபதி நாடு, சிவகங்கை நன்னாடு சிவகங்கை நல்லாடு, ஏன் விட்டுடையா காளியம்மா நீ விட்டிருக்கும் சிவகங்கை, ஏன் பொல்லாத சிவகங்கை நன்னாடு, ஏன் நார பறக்காத நார 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 பறக்காத, அட ஒரு மடை இல்லை 2 மடை இல்லை, ஏன் 48 கம்மா காவலாண்ட கருப்புடா, ஏன் 48 மடையாண்ட ராமநாடு, எந்த நாட்டு எல்லையிலே எந்த நாட்டு எல்லையில ஒத்தங்காலே ஜப்பானி, எப்போ உனக்கு ஒரு காலம் நொண்டியா, நான் கொஞ்ச நேரம் இந்த நல்ல குறிஞ்சி கிராமத்துல குடியிருக்கக்கூடிய என் பொல்லாத என் காளியாத்தா கருப்ப சாமிய கூட்டிக்கிட்டு ஓடி உள்ள கருப்பா நீ வரணும் கருப்பையா, வந்து இந்த குறிச்சி மக்களுக்கு கைகால சுகத்தோட நீ காக்க வேணும் கருப்புட, அட நீ ஆண்டி பரதேசி எப்ப அறியாதி முனி ஆண்டி, எப்ப காத்தது வட மதுரை, எப்ப ஆண்டி முனி நீ இருக்கிறது கருப்பாயுரணி, தங்கிருக்க அழகு நல்ல வட்டாயுரணி, எப்ப ஆண்டி முனி நீ ஏழ மக்களை காப்பாத்த நீ தாமதிச்சடா மதுரையிலே, என் கொஞ்சம் முகத்தழகு குறிக்கி அதிகாரி, என் சித்துடுக்கு காரணி நீ சிவகலைக்கு வந்து ரங்கு, எப்போ பாண்டி முனி நீ குத்த வச்சது மேல மடப்பு, நீ கால் வச்சு கை கழுவனடா கழுங்கடி போட்டலாம், அந்த கழுங்கடி எல்லைய வென்று உன் தங்கச்சி காளியத்தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் குறிச்சி கிராமத்துல எந்தினி, கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா நாம் பிறந்த கள்ளிச்சேரி நல்ல கம்மாயா, ஏ பொல்லாத உடமாரமா நீ அள்ளி கொடுத்த சாம்ப இதுவரைக்கும் அரும்பு குறையாது,
என்னைய நாடெல்லாம் பேரு வாங்க வச்சடா. உனக்கு 600 நல்ல வருஷமா என் சீமானுக்கு உனக்கு கட்டடம் கிடையாதுடா. அந்த வெட்ட வெளி பொட்டெல்லாம் உனக்கு வேலைக்கிறவ படுக்கையா. 3 அடி ஊத்து தண்ணி இன்ன வரைக்கும் கலிஜரி பூமியில வத்தல. என்னைய சினிமா வரைக்கும் போக வச்சேன் கலிஜரி காளி முனியையா. கொஞ்ச நேரம் குறிச்சி கிராமத்துல எந்திரி 18ஆம் படி பெரிய கருப்பு 18ஆம் படி பெரிய கருப்பு. நீ இருக்கிற கருப்புக்கெல்லாம் மூத்த கரும்பா முத கரும்பா. எப்போ உனக்கு பொல்லாத கோவாக்கார நாடா. நீ பிறந்தது அந்த மலையாள நாடு. என் கருப்பு பிறந்தது மலையாள நாடு. மலையாள நாடு அது தெலுங்கு தேச பூமி. முப்போக விளையக்கூடிய மலையாள நாட்டுல மலையாள நாடு செல்வம் செழிச்ச பூமியில அரசால பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு 60 பிள்ளைகள் பிறக்க அப்ப மலையாளத்தை அரசே காசி விஸ்வநாதா இந்த மலையாள நாடு ஆட்சி செய்ய ஒரு வாரிசு இல்லடா. எனக்கு ஒத்த பிள்ளை 60 பிள்ளைகளை பிரிச்சு தார வாத்து கூடன்னு கண்கலங்கி நிற்கின்ற. அப்ப காசி விஸ்வநாதன் சொன்ன சொல்லும் மாறாம நான் ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளைய மலையாள நாடு கொண்டு போய் வளர்த்து ஆளாக்குட. பிள்ளைய வளர வளர இது ஒரு மாதிரி ஒத்த பிள்ளைய மாறும். 60 பிள்ளைய ஒத்த பிள்ளைய மாறும். அப்போ நாடு தாங்காரன்னு சொல்லி காசு விஸ்வநாதன் மலையாள நாட்டுக்கு 60 பிள்ளைய தாரவாக்க 60 பிள்ளையும் மலையாள நாட்டுல வளர வளர மலையாள நாடு பஞ்ச நாடாக மாடுகள் எல்லாம் விலங்கெல்லாம் சாகுது. பயிரெல்லாம் கருகுது. என் மக்கள் எல்லாம் பசியில வாடுது. மலையாளத்து அரசு என்ன செய்ய எது செய்ய தெரியாம கலங்கும் காலம். எந்த ஒரு கோடாங்கிய கூப்பிட்டு மலையாள நாட்டுல மண்டு குறி பார்த்தாலும் என் பொல்லா கருப்பும் பார்க்க விடாதுடா. உடுக்கு உடச்செறிஞ்சிரும் கோடாங்கி காலுகை வரதமுடா. அப்பத்தான் கோசு உண்டு கோடாங்கி சுப்பைய நாக்கிற கூப்பிட்டு மண்டு குறி பார்க்குங்காலம். பச்சை உரியில கோசு உண்டு கோடாங்கி சுப்பைய நாக்கிற சொன்னாரா. நாடு பஞ்ச நாடாக காரணம் என்ன தெரியுமாடா. இந்த 60 பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்ததுனால இது புள்ளா கருப்புடா. இது மலையாள நாட்டில நம்ம வச்சு வளர்க்க முடியாது இவனை. இது 1000 யானை கொண்ட பழமுடா. இது செயினில கட்டுனாலும் கட்டுப்பட மாட்டாது. 18ஆம் படி பெரிய கருப்ப தோண்டிட்டான் மலையாளத்தை உன்னைய புதைக்க 6 அடி பொல்லத்தட. நீ உண்மையிலேயே குறிச்சி கிராமத்துல நீ இருக்கிறது உண்மையானா உன்னைய மலையாளத்தான் குழி தோண்டி புதைக்க போறான்டா. 6 அடி குழிக்குள்ள என் கருப்பு புதப்பட போகுது. புதைச்சா மலையாளத்தான் என் கருப்பன புதைச்ச குழிய விட்டு மண்ணை பிறந்துக்கிட்டு நின்றா நான் கருப்பு வானத்துக்கும் பூமிக்கும். அப்ப மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் எங்களுக்கு உருவத்தை பார்த்தா பயமா இருக்கு. இது என்ன உருவம்னு தெரியல. என் வெங்கல பெட்டி செஞ்சு அடைச்சான் 18ஆம் படி பெரிய கருப்பு வெங்கல பெட்டிக்குள்ள ஓம் பெட்டி என் கிளம்பிட்டான்டா. ஓடுவா என் உச்சி நல்ல நேரம். என் கருப்பு நீ இந்த நல்ல குறிஞ்சி மக்களை காத்தது உண்மையானா இந்த ஒரு எல்லச்சாமிய கூட்டிக்கிட்டு உச்சி நல்ல 1 மணிக்கு ஓம் பெட்டி வருதுடா ஒத்தையில. என் கருப்பு பெட்டி வருதுடா தன்னந்தனியாக என் மலட்டாட்டு தண்ணியில. ஓடி கருப்பா மேனாட விட்டு என் கருப்பு நீ
நாடு இறங்கையிலே தங்க நல்ல புடியருமா சாமி புடியருமா சாச்சாடும் மிச்சருமா சாமி மிச்சருமா புடியருமா சாமி புடியருமா சாச்சாடும் மிச்சருமா சாமி மிச்சருமா வெள்ளி நல்ல புடியருமா சாமி புடியருமா விளையாடும் மிச்சருமா கருப்பை மிச்சருமா வெள்ளி நல்ல புடியருமா சாமி புடியருமா சாச்சாடும் மிச்சருமா கருப்பை மிச்சருமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு கருக்கலமோ சல்லடமா சாமி சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு கருக்கலமோ சல்லடமா சாமி சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு முதிரப்போ சல்லடமா சாமி சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு முதிரப்போ சல்லடமா சல்லடமா கொஞ்சம் வைக்கும் கால்களுக்கு சாமி கால்களுக்கு உள்ள போவு சல்லடமா சாமி சல்லடமா மனக்காட்டு தண்ணீர தண்ணீர இறங்கி ஓடி வாடா சாமி ஓடி வாடா மனக்காட்டு தண்ணீர கருப்பு தண்ணீர இறங்கி ஓடி வாடா கருப்பு ஓடி வாடா ஒட்டனல்ல கால கரகரப்பே காலடா விளையாட நேரமாச்சா கரப்பே நேரமாச்சா கூப்பிட்டது கேட்கலையா காலி கேட்கலையா கூப்பிட்டது முடிக்கலையா கரப்பே முடிக்கலையா திட்டி நல்ல எடவாடா கரப்பே எடவாடா கத்தைக்குதா ஆலவாடா கரப்பே ஆலவாடா மாறாண்டா ஓடி மாறாண்டா எங்க கலப்பு மறந்தாராண்டா தங்க கலப்பு வாடாடா எங்க கருப்பு அது தாராடா எங்க கருப்பு கலகா மலையலக மாமலக கல்லலக மலையலக மாமலக உடலுடையாக எந்த உன்னை சீரே ஆகிராண்டா மாறாண்டா ஓடி மாறாண்டா எங்க கலப்பு மறந்தாராண்டா தங்க கலப்பு மாறாடா எங்க கலப்பு மறந்தாராண்டா எங்க கருப்பு குறிஞ்சி மக்களுக்கு சுத்து வட்டார மக்களுக்கு எந்த குறையும் வராது. கருப்பின் தத்துவமா நான் இருக்கேன்னு சின்ன பாலகன் உடம்புல பூந்து என் 18ஆம் படி பெரிய கருப்பு இங்கே ஆடி வந்துருச்சு. கருப்புக்கு விதியை போட்டு நிப்பாட்டாங்க. அதுக்கடுத்தபடியாக இங்கே ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை புதுக்கோட்டையைச் சேர்ந்த MM சத்யபிரியா அவர்கள் டான்சன் காமி. ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் நச்சுடுதா முத்த முத்தண்டா ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் நச்சுடுதா முத்த முத்தண்டா அதை மட்டும் பண்ண முடியல ஏன் மக்காளி ஆசையத்தை அடக்க முடியல ஆசையத்தை அடக்க முடியல ஊரணிக்கு தண்ணிக்கு வந்தா உடம்பெல்லாம் நச்சுடுதா முத்த முத்தண்டா. அடுத்தபடியாக தெள்ள தெளிவாக இங்கே ஒளி